ஆமா, நல்லா இருக்கியா? ஹலோ, சொல்லுடிமா தங்கம், நல்லா இருக்கீங்களாடி? ஏதோ இருக்க போ. ஏன்டிமா ஏன் அப்படி பேசுறீங்க? என்னாச்சு? தங்க பிள்ளைக்கு என்னாச்சு? ஆ, ஆமா, இந்த குண்டு பையலுக்கு எனக்கு கட்டி வச்சா அப்புறம் எப்படி நான் நல்லா இருக்க முடியும்? நல்லா இருக்கேன்னு வேற கேட்குற? காலையில விடிஞ்சா 10 தோசை சாப்பிட்றாமா, இட்லினா 15 இட்லி போகுது, சப்பாத்தினா 7 8, அது பல வகை குருமா, பல வகை சட்னி, அது கூட போட்டுக்கலாமா. நைட் ஆனால் கொரட்டை சத்தம் தாங்க முடியலமா, என்னால் முக்கவே விட மாட்டாமா. அம்மாடி இதெல்லாம் சகஜம்தாம்மா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாம்மா? அட்ஜஸ்ட் தாண்டா பண்ணிக்கணும். புதுசுல அப்படி தாண்டா இருக்கும், போக போக பழகிட்டா தங்கம். காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு தான் தூங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு? அது கூட பரவாயில்லம்மா, டைம் பாம் மாதிரி பாம் விட்டு தள்ளுறாமா. நாத்தம்மா நாத்தம் குடலை புடுங்குதுமா எனக்கு. இதுக்கு பஞ்சு வச்சுக்கிட்டு தூங்குறேன் காதுல கொட்டைக்கு. நாத்தத்துக்கு என்ன மூக்க கட்டிக்கிட்டா தூங்க முடியும்? சொத்தி பட மாட்டான். இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டியா? கொரட்டை விடுவாரா, டைம் பாம்பு விடுவாரான்னு கேட்டாட்டுன்னு கல்யாணம் பண்ண முடியும்? என்னம்மா பேசுற நீ? உலகத்துல இல்லாதத அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டா வாழணும், அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டா வாழணும், புரிஞ்சுக்கடாமா. வா, நீ ஏன் வந்து 2 தடவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து குடும்பம் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு? என்னாலாம் வாழ முடியாது. அது நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னடி பேசுற நீ? இதெல்லாம் ஒரு விஷயமாடி? நான் காலையிலே விடிஞ்சது நான் வந்துருவேன், அவ்வளோதான். ஆமாம், கொட்டை விடுறாரு, டைம் பாம் விடுறாருன்னு இப்போ டைவர்ஸ் பண்ண முடியுமாடா? என்னடா பேசுற நீ? அதுக்குன்னு ஒருத்தன் 15 இட்லி 15 தோசையா திம்பான், 8 9 சப்பாத்தி சாப்பிட முடியுமா மனுஷன்? அது வயிறா டயரானு தெரியலையே, வெடிச்சுமே நமக்குலாம்.